வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர். முதல்ல இந்த வீடியோ எப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். 2 ஜூலை, அதாவது வியாழக்கிழமை நைட்டு ஒரு 9:30 மணிக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஓகே. கிட்டத்தட்ட 250 கொஷின் வந்துருக்குது. இது வந்து 5th கொஷின் அண்ட் ஆன்சர் வீடியோ. ஆல்மோஸ்ட் 120, 140 கொஷின் வந்து கவர் பண்ணிட்டேன். இன்னும் 100 கொஷின் தான் இருக்குது. இதில் ஒரு 15-20 கொஷின் நான் வந்து கவர் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ இன்னும் 2 வீடியோ, இன்னும் 3 வீடியோவில் இந்த 250 கொஷினுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணிவிடுவேன். நான் கொடுக்குற ஆன்சர் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் வந்து மிஸ்டேக்காக சொல்லிட்டீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல கிடையாது. ஓகேங்களா? ரைட். இப்போ டைரெக்டாக கொஷினுக்கு போயிடலாம். பாலா கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்கிறாரு, கேன் ஐ கன்சிடர் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் வாரி எனர்ஜி நவ் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது எனக்கு இந்த 250 கொஷினில் கிட்டத்தட்ட ஒரு 30 கொஷின் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பற்றி தான் கொஷின் கேட்டிருக்கிறாங்க. போன எல்லா வீடியோலையுமே இதை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ மறுபடியும் இதை சொல்லிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ 4200 பக்கம் வந்துட்டு இப்போ வந்து 3900 அந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. அதாவது முன்ன போயிட்டு இருந்த ஸ்பீடு இப்போ இல்லை. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து அங்கேருந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டர்ன் ஆகிருக்குது செல்லிங் ப்ரெஷரில். எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு செபியில் வந்து அப்ளை பண்ணுறாங்க, அதாவது ஐபிஓக்கு. இந்த ஐபிஓ அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வேணாலும் வரலாம். மோஸ்ட்லி இந்த மந்த் எண்டுக்குள்ளே வரலாம், இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் மந்தில் வரலாம், ஆகஸ்ட்டில் வரலாம். ஓகேங்களா? ஆனால் பிஃபோர் அக்டோபருக்குள்ளே லிஸ்டிங் வர்றதுக்கு இவங்க வந்து ரொம்பவும் அக்ரெசிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஸோ இவங்க வந்து எந்த மாதிரியான ஐபிஓ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்கங்கிறது தான் பிஎஸ்சி ஷேர் இறங்குறதுக்கு உண்டான காரணம். ஓகேங்களா? ஏன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் ரெண்டுமே வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு தான். ஆனால் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஆகிற வால்யூம் அந்த ரெவென்யூவை விட கிட்டத்தட்ட மோர் தென் 10 டைம்ஸ் வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. ஆனால் அவங்க வந்து எந்த ப்ரைஸ் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஒரு சின்னதாக செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. பட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு வந்து இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வாரி எனர்ஜி வந்து கன்சிடர் பண்ணலாம் ஃபார் லாங் டேர்முக்கு. அதாவது வாரி எனர்ஜி வந்து இந்தியாவில் சோலார் பேனலில் வந்து டாப் மோஸ்ட் கம்பெனியாக இருக்குது. இவங்க வந்து ஆர்டர் வந்து மோஸ்ட்லி வந்து யூஎஸ், யூரோப் கண்ட்ரிலாம் வச்சுருக்கிறாங்க. அதனால் இந்த வாரி எனர்ஜி வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் ஃபார் லாங் டேர்முக்கு. எவ்ரி டிப் இது வந்து ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே. அதுக்கு அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, ஆர் பாலாஜி ஃப்ரம் தருமபுரியிலேருந்து கேட்டுக்கிறாரு. எஃப்ஐ அபவுட் 88% ஷார்ட் பொசிஷன் நிஃப்டியில் இருக்கிறாங்க. டெய்லியும் 10 கோடி 200 கோடி செல் பண்ணுறாங்க. 10 கோடி 20 கோடி செல் பண்ணுறாங்க. டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்டு, ஆர்பிஐ இவங்க எல்லாம் பம்ப் பண்ணாங்க அப்படின்னா எஃப்ஐஸ் வந்து துண்டை காணும் துணியை காணும்னு ஷார்ட்டை கவர் பண்ண ஷார்ட்டை வந்து கவர் பண்ண முடியாமல் ஹியூஜாக வந்து மார்க்கெட் ஏறும்ல, ஏன் அது மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஓகேங்களா? நான் இவர் கேட்ட கொஷின் உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது 88% ஷார்ட்டில் இருக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சரில். மியூச்சுவல் ஃபண்டு மற்றவங்களாம் வந்து அக்ரெசிவாக வந்து நிஃப்டி ஃபியூச்சரை வந்து பை பண்ணாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து ஷார்ட்டை வந்து கவர் பண்ணி தான் ஆகணும், இவங்க தொண்டை காணும் துணியை காணும் ஓடி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொஷின் வந்து ரைஸ் பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. அதாவது நம்மள மாதிரி கிடையாது எஃப்ஐஸ். நம்ம வந்து நேக்டிவ் பொசிஷன் அப்படின்ட்டு போய் ஃபியூச்சரில் வந்து ஷார்ட் கிரியேட் பண்ணுவோம், இல்லை லாங் போவோம். ஆனால் எஃப்ஐஸ் அப்படி பண்ண மாட்டாங்க. எஃப்ஐஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நிஃப்டி 50யில் இருக்கிற ஸ்டாக் வந்து பை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு தான் நிஃப்டி ஃபியூச்சரில் வந்து ஷார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு காரணம். ஓகேங்களா? அதாவது எஃப்என்டோ டெரிவேட்டிவ் மார்க்கெட் அப்படிங்கிறதே வந்து எதுக்காக கொண்டு வந்தது அப்படின்னா, ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான். ஆப்ஷனும் வந்து ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான். ஆனால் நாம் தான் வந்து ஸ்பெக்குலேஷன் அப்படின்ட்டு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் எஃப்ஐஸ் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து ரிலையன்ஸ் வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னா, ரிலையன்ஸு ஒரு ஹியூஜ் குவான்டிட்டி வாங்குறாங்க அப்படின்னா, ஓகே மார்க்கெட் நாளைக்கு எதாவது கிராஷ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி நிஃப்டி ஃபியூச்சரில் வந்து ஷார்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒருவேளை
அதாவது ரிலையன்ஸ் வந்து நல்லா ஏறுது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே இதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். நிஃப்டி ஃபியூச்சருக்கு மேலே போகும்போது அதுக்கு வந்து கொஞ்சம் லாஸ் வரும். பட் கூட்டி கழிச்சு பார்த்தா அவங்க வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஷார்ட் வந்து 88% வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேஷ்லேயும் வந்து லாங் வச்சிருப்பாங்க. அந்த ஷார்ட் வந்து அவங்க வந்து எப்படி கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது மார்க்கெட் வந்து ஒரு நான் ஸ்டாப்பாக போகுது, ஏதாவது பிக் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு கவர்மெண்ட் சைடு இருந்து அப்படின்னா அவங்க வந்து அப்போ தான் வந்து ஷார்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது வந்து அவங்க வந்து 2% 3% ஷார்ட் ரெடியூஸ் பண்ணாவே நம்ம நிஃப்டி கிட்டத்தட்ட 400, 500 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? முதல்ல அது புரிஞ்சுக்காங்க. அவங்க வந்து நெகட்டிவ் பொசிஷன்லாம் எஃப்ஐஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஓகே, அதுக்கு அடுத்த கொஷின் சாம் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. என்ன கேட்டிருக்கிறாரு அப்படின்னா, இப்போ என்னன்னா மார்க்கெட் எல்லோருக்கும் சேம் தான். ஆனால் ஏன் வந்து செல்லருக்கு ஒரு பாகுபாடு, பையருக்கு ஒரு பாகுபாடு, ஏன் செல்லில் மட்டுமே பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த தீட்டா டைம் டிகே இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது, பையருக்கு ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது, இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஏங்க, ஆப்ஷன் பையருக்கும் ஆப்ஷன் செல்லருக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆப்ஷன் பையரை பொறுத்தவரையும் அவங்களுக்கு வந்து ஒரு 500 இருந்தால் கூட போதும், ஏதோ ஒரு லாட் வாங்கலாம். ஆனால் ஆப்ஷன் செல்லருக்கு அப்படி கிடையாது. கண்டிப்பாக ஒரு லாட் வந்து அவங்க செல் பண்ணணும் அப்படின்னா 1.25 லட்ச ரூபா அவங்க வந்து வச்சுருக்கணும். ஓகேங்களா? டைம் டிகேங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் ஆப்ஷனை பொறுத்தவரையும். எக்ஸ்பிரி டேலேயே இப்போ நிஃப்டியோடைய எக்ஸ்பிரி வந்து டியூஸ்டே நடக்குது அப்படின்னா காலையில் ஒரு ப்ரீமியம் இருக்கும். அதாவது நிஃப்டி வந்து 24,000 ட்ரேட் ஆகுதுன்னா 24,000 காலில் வந்து காலையில் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு ப்ரீமியம் இருக்கும். அது டைம் ஆக ஆக அந்த 50 ரூபாங்கிறது 40 ரூபாய்க்கு வரும், 30 ரூபாய்க்கு வரும். ஏன்னா நிஃப்டி 24,000 தான் இருக்கும். ஆனால் அந்த டைம் டிகே ஆக ஆக அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து பையருக்கு ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா, இவங்க வந்து 500 ரூபாய்க்கு இல்லைன்னா ஒரு 650 ரூபா போட்டு இப்போ ஒரு லாட் வாங்கி வச்சுட்டாங்க. ஆப்ஷன் பையிங்கில் பண்ணி வச்சுட்டாங்க. நிஃப்டி நல்லா ஏறும் அப்படின்ட்டு. ஆனால் இவங்களோட ரிஸ்க்குங்கிறது இங்கே வந்து ஒரு லாட்டு 10 ரூபாய்க்கு ஒரு லாட் வாங்குறாங்க அப்படின்னா 650 ரூபா தான் ரிஸ்க்கு. ஆனால் ஆப்ஷன் செல்லரு அந்த இடத்துல வந்து 10 ரூபாயை வந்து வாங்குறதுக்கு, அதாவது 650 ரூபாய் கலெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து 1.25 லட்ச ரூபா அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது மார்க்கெட் எப்பவுமே வந்து கிளவராக தான் யோசிக்கும். ஆப்ஷன் பையரை வந்து மார்க்கெட் என்றைக்குமே வந்து கேர் பண்ணிக்காது. ஆப்ஷன் செல்லர் தான் மார்க்கெட் வந்து கேர் பண்ணும். ஏன்னா அவங்க தான் வந்து அதிகமாக அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்ஷன் செல்லரை விட மோர் தென் 10 டைம்ஸ் ஸ்கில் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங்கில் வின் பண்ணலாம். ஓகேங்களா? அதை முதல்ல புரிஞ்சுக்காங்க. ஆப்ஷன் செல்லர் வந்து இன்னைக்கு நிஃப்டி 24,000 இருக்குன்னா 24,200 காலு ஒரு 30 ரூபாய்க்கு இருக்குன்னா அதை செல் பண்ணிட்டு அந்த 30 ரூபாய் கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஈஸியாக கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷனை பை பண்ணி அதில் வந்து வின் பண்ணுறதுக்கு ரொம்பவும் மெனக்கெடணும். ஓகேங்களா? அதனால வந்து இவங்கள ஆப்ஷன் செல்லரை விட மோர் தென் 10 டைம்ஸ் ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் பையர் வந்து வின் பண்ண முடியும். மார்க்கெட் எப்போவுமே வந்து ஆப்ஷன் செல்லர் தான் வந்து கேர் பண்ணும். ஆப்ஷன் பையருக்கு மார்க்கெட்டு கொஞ்சம் கூட கேர் பண்ணாது. ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து ஜேபிஎஸ் ஸ்டடி கார்னர் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. ஐடி ஸ்டாக் எப்போ பை பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்காரு. அதாவது ஐடி ஸ்டாக்கை பொறுத்தவரையும் என்ன சொல்கிறது, இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் ஐடி ஸ்டாக் எல்லாமே வந்து மோர் தென் 50% கரெக்ஷன் ஆகிடுச்சு. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ஐடி ஸ்டாக்கை பொறுத்தவரையும் இப்போ வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் இவங்களுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பெட்டராக வந்துச்சு அப்படின்னா ஐடி ஸ்டாக் வந்து பவுன்ஸ் ஆகிடும். அதனால் வந்து இப்போ இருக்கிற லாஸ்ட் ஹோப் அப்படின்னா ஐடி ஸ்டாக்கு அவங்களுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான். ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தி அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. எஸ், பார்த்திபன் சென்னையிலேருந்து கேட்டுக்கிறாரு. அவருடைய டவுட் என்ன அப்படின்னா, நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக் மூவ்மெண்ட் வச்சு நிஃப்டி கால்குலேட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது ரிலையன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஹெச்டிஎஃப்சி இன்க்ரீஸ் ஆகுது, இன்ஃபோசிஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி நிஃப்டி மூவ் ஆகுதா, இல்லை நிஃப்டி மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக்லாம் மூவ் ஆகுதா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஓகேங்களா? இது வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாரு. ஆக்சுவலாக
நல்ல கொஷின் தான். இது வந்து ஈஸியாக சொல்லிடலாம். ஸ்டாக்கோடைய மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நிஃப்டி வந்து மூவ் ஆகும். நிஃப்டி மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக் மூவ் ஆகாது. அதை முதல்ல கிளியராக புரிஞ்சுக்காங்க. இப்போ வந்து ரிலையன்ஸுங்கிறது ஒரு 10 ருபீஸ் இமீடியட்டாக ஜம்ப் ஆகுது அப்படின்னா, இங்கே ஜம்ப் ஆனதுக்கு அப்புறம் தான் நிஃப்டி அதனுடைய இம்பேக்ட் உடனே அதில் தெரியும். இல்லை நிஃப்டி 10 பாயிண்ட் ஏறினதுக்கு அப்புறம் ரிலையன்ஸ் ஏறுது அப்படிங்கிறது கிடையாது. முதல்ல அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. அதாவது நிஃப்டி 50ல பொறுத்தவரையும் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. எல்லா ஸ்டாக்கும் இருக்கிற 50 ஸ்டாக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் அப்படிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜ் இருக்குது. டாப் 10 ஸ்டாக்கு வெயிட்டேஜ் அடிப்படையில் வந்து டாப் 10 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 11.18% அவங்களுடைய வெயிட்டேஜ் இருக்குது. ஐசிசி பேங்க்கு 9%, ரிலையன்ஸுக்கு 8%, பாரதி ஏர்டெலுக்கு 5.15%, எல்என்டிக்கு 4.4%, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 3.88%, ஆக்சிஸ் பேங்க்கு 3.54%, இன்ஃபோசிஸுக்கு 3.21%, கோட்டக் மகேந்திரா பேங்க் 2.64%, ஐடிசி 2.53%. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் பாருங்கள், 10ஆவதாக இருக்கிறது ஐடிசிக்கே வந்து 2.5% தான் வெயிட்டேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் 40 ஸ்டாக் இருக்குது. அந்த 40 ஸ்டாக்கோட வெயிட்டேஜ்லாம் என்னன்னு பார்த்துக்காங்க. அதனால் நிஃப்டி வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிற ஒரு 3 ஸ்டாக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிசி பேங்க், ரிலையன்ஸ், இந்த 3 ஸ்டாக்குடைய கான்ட்ரிபியூஷன் மட்டும் கிட்டத்தட்ட 28% இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 28% இந்த ஸ்டாக் மூவ் ஆச்சுனாவே போதும், நிஃப்டி வந்து மூவ் ஆகும். ஸோ நல்லா புரிஞ்சுக்காங்க, ஸ்டாக்கோடைய வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி தான் நிஃப்டி வந்து மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து மறுபடியும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு நான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறேன். நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. டார்கெட் எவ்வளோ வரையும் போகும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்துக்காங்க. இல்லை அப்படின்னா ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்காங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது வந்து டிசைட் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து ரம்யா சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்து இருக்குது. குட் ஈவினிங் சார், திஸ் இஸ் ரம்யா ஃப்ரம் சேலம். ஹவ் வில் பி த டாக்ஸேஷன் ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட்? எவ்வளோவுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா டேக்ஸ் வரும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி ஃபைல் பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபைல் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபைல் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறது மெயின். ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணதுக்கப்புறம் அது நீங்கள் ஃபைல் பண்ணுறது வேறு. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பிஸ்னஸ் இன்கம்மாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ 1,25,000க்கு மேலே நீங்கள் வந்து அந்த ஃபினான்ஸ் இயரில் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணணும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்னால் 12.5%, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 20% நீங்கள் வந்து பே பண்ணணும். பட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நான் வந்து இதுவரையும் நான் டேக்ஸ் ஃபைல் பண்ணதே கிடையாதுங்க, ஆனால் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 20 லட்சம் போட்டிருக்கிறேன் அப்படின்னா அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். 20 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு. அப்போ ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து இதோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படிங்கிற நோட்டீஸ் வர்றதுக்கு முன்னாடி அதை நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்து ஹியூஜ் குவான்டிட்டி நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து செபி வரையும் மானிட்டர் பண்ணுவாங்க. யார் இவங்க, எதுக்கு இவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து இப்போ எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்சிலேருந்து எல்லாமே வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. உங்கள் புரோக்கர் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 5 crore வந்து நீங்கள் டர்ன் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் புரோக்கர் வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு மெசேஜ் அனுப்பிடுவார். இந்த ஐடியில் வந்து இன்றைக்கி இவ்வளோ crore வந்து வால்யூம் நடந்துருக்குது அப்படின்ட்டு. அவங்க அதுக்கப்புறம் மானிட்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏதாவது சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் செபி வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகே, தென்காசியிலேருந்து தங்கதுரை அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டுக்கிறாரு. கேன் யூ எக்ஸ்பிளைன் நிஃப்டி ஸ்பாட் இன்ட்ராடே லெவல்ஸ் இந்த சார்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து நான் டெய்லி என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதில் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து நேம் எதுவும் மென்ஷன் பண்ணல. எப்படி சார் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறீங்க? எந்த நியூஸ் பேப்பர்லாம் படிக்கணும்? ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் த கரண்ட் ஸ்டேட் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதான் லாங் டேர்முக்கு இப்போ வந்து பை பண்ணலாமா
லோவாக இருக்கும்போது வாங்கணுமா, இல்லை ஏறும்போது வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து இந்த நியூஸ்லாம் வந்து கேதர் பண்ணுறதுங்கிறது வந்து எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, சோசியல் மீடியா தான். மணி கண்ட்ரோல் படிங்க, ப்ளூம்பர்க் படிங்க, அதுக்கப்புறம் ட்விட்டரில் வர ஃப்ளாஷ் நியூஸ் எல்லாமே பாருங்க. அவ்வளோதான். இதுக்கு வந்து நான் போய் ஆ இங்கிலாந்துல போயிட்டு கேம்பிரிட்ஜ் ஸ்கூல்ல வந்து படிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மாரி சோசியல் மீடியாவிலேயே எல்லாமே கிடைக்குது. அது எல்லாத்தையும் வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸை மட்டும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு அடுத்ததா வந்து சுபாஷ் குமார் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டுக்கிறாரு. பங்குகளை விற்கும்போது பவர் ஆஃப் அட்டார்னி மூலம் பின் மற்றும் ஓடிபி இல்லாமல் விற்பது பாதுகாப்பானதா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க வந்து ஷேர் வந்து செல் பண்ணும்போது உங்களுடைய ஐடியில நீங்க செல் பண்ணும்போது எந்த ஒரு ஓடிபி இதெல்லாம் வந்து கேட்காது. பட் நீங்க வந்து தேர்ட் பார்ட்டி கிட்ட குடுக்குறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஷேர் வந்து நீங்க வந்து பிளெட்ஜ் பண்ணிட்டு, அது மார்ஜின் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா, பவர் ஆஃப் அட்டர்னி நீங்க அந்த புரோக்கருக்கு குடுத்துடுறீங்க. உங்க அக்கவுண்ட் வந்து டெபிட்ல கன்டினியூவா 5 நாள், 6 நாள் இருந்துச்சு அப்படின்னா, அந்த புரோக்கர் வந்து உங்களுடைய ஷேர வந்து செல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, நீங்க வந்து அவங்களுக்கு வந்து பிஓஏ குடுத்துட்டீங்க. பவர் ஆஃப் அட்டர்னி அவங்களுக்கு குடுத்துட்டீங்க. அதனால வந்து இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க. ஆ யாருக்குமே வந்து பவர் ஆஃப் அட்டர்னி நீங்க குடுக்காதீங்க. ஒரு ஷேர செல் பண்ணணும் அப்படின்னா, அது நீங்க தான் டிசைட் பண்ணணும். செல் பண்ணலாமா, வேணாமான்னு. தேர்ட் பார்ட்டி யாரும் டிசைட் பண்ணக்கூடாது. ஓகே. அதுக்கு அடுத்ததா வந்து மணிகண்டன் ஃப்ரம் சேலத்திலிருந்து கேட்டுக்கிறாரு. உங்கள் பெய்டு குரூப்பில் சேர்ந்து பயணிக்க ஆவலாக இருக்கிறேன். எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது. அதுக்கு ஆலோசனை செய்ய உங்க குழுவின் தொலைபேசி எண்கள் ஏதும் இருந்தா சொல்லவும் சொல்லுகிறாரு. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுங்க. 8300068384. என்னுடைய எல்லா வீடியோலயும் அந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் ஷோ பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல நீங்க சாட் பண்ணலாம். பட் அந்த நம்பர் வந்து கால் பண்ணாதீங்க. ஒன்லி ஃபார் சாட் பர்ப்பஸ் மட்டும் தான். ஓகே. அ மதிவண்ணன் காவ் கவரைப்பேட்டை, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கேட்டுக்கிறாரு. நீங்க ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் கிளாஸ் ஏதாவது கண்டக்ட் பண்றீங்களா? அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அப்படி இல்லைன்னா, உங்களுடைய நாலேட்ஜ் எங்களுக்கு ஷேர் பண்ண ஏதாவது கிளாஸ் கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. கண்டிப்பா வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்றேன். அதுக்குண்டான ஆ சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் ரெடி பண்ணிட்டு நான் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்றேன். பட் இப்ப கிடையாது. ஓகேங்களா? கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே. மனோகர் கோவையிலேருந்து கேட்டுக்கிறாரு. சார் நீங்க தினசரி டெலகிராம் சேனலில் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 3 அல்லது 4 விலையில் கொடுக்கிறீங்க. அதை எப்படி பார்ப்பது? எப்படி புரிந்து கொள்வது? அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஆக்சுவலா இது வந்து மெனி டைம்ஸ் நான் சொல்லிட்டேங்க. அதாவது மார்னிங் குடுக்குற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் சப்போர்ட், ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ விட்டுருங்க. செகண்ட் சப்போர்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ எடுத்துக்கங்க. முதல்ல இந்த லெவல் பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் என்னங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கங்க. மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் பிரஷர்ல இருக்குதா? இல்ல புல் மார்க்கெட்ல இருக்குதா? அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இல்ல மார்க்கெட் வந்து இந்த ரீசென்ட் டேஸ்ல வந்து மேல போயிட்டு, போயிட்டு இறங்குது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா, அந்த சினாரியோல இருக்குது அப்படின்னா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ வந்து வாட்ச் பண்ணுங்க. இப்ப செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பக்கமா வருது அப்படின்னா, நிஃப்டி பொறுத்தவரைக்கும் எக்ஸாக்ட் லெவல் நான் குடுக்க மாட்டேன். சம்டைம்ஸ் அது வந்து மேட்ச் ஆகிடும். அந்த லெவல் குடுக்குறேன் அப்படின்னா, ஒரு 10 பாயிண்ட் பிளஸ் ஆர் மைனஸ். இப்ப 24,150 ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் குடுக்குறேன்னா, 140ல கூட ரிவர்ஸ் ஆகலாம். இல்ல 160 போயிட்டு ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ 10 பாயிண்ட்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் வச்சுக்கங்க. அத வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஷார்ட் கிரியேட் பண்றதா இருந்தா பண்ணலாம். ஒருவேள செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல சஸ்டெயின் ஆயிட்டு இருக்குது அப்படின்னா, தென் வில் மூவ் டூ தேர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு போகும். அப்படிங்கிறபோது, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத வாட்ச் பண்ணிக்கங்க. அப்ப தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் நியர்பை போகும்போது வந்து ஷார்ட்ட வந்து கிரியேட் பண்ணலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 10 பாயிண்ட்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ். சப்போஸ் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல போகுது அப்படின்னா, மார்க்கெட் அன்னைக்கு வந்து அப் ட்ரெண்ட்லயே தான் இருக்கும். இது வந்து புரிஞ்சுக்கங்க. இது அப்படியே வந்து சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. மார்க்கெட்டு புல் மார்க்கெட்டா இருக்குது. மார்க்கெட்டு பை ஆன் டிக்ளைன்ல இருக்குது அப்படின்னா, சப்போர்ட் வரும்போது பை பண்ணுங்க. அதுக்கு ஸ்டாப் லாஸ் அந்த லெவல். அதுக்கப்புறம் தேர்ட் லெவல். ஸோ இப்படி வந்து வச்சு பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ச ட்ரேட் பண்ணணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ வச்சு ட்ரேட் பண்றதுக்கு. ஓகே. குமரேசன் ஃப்ரம் திருச்சியிலிருந்து கேட்டுக்கிறாரு. நீங்க குடுக்குற பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எம்டிஎஃப்ல பர்ச்சேஸ் பண்ணலாமா? எந்த ஆப் வந்து பெட்டரா இருக்கும்? அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது எந்த ஆப் பெட்டரா இருக்கும் அப்படின்னா,
எனக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து ஓப்பனாக வந்து எந்த ஒரு புரோக்கரையும் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது ஆஸ் பர் செபி நாம்ஸு. என்னோடய வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணுங்கள். நான் பர்சனலாக வந்து உங்களுக்கு நான் சம் அட்வைஸ் பண்ணுறேன். எம்டிஎஃப்ல பண்ணலாம். பிரேக் அவுட் கால் வந்து நீங்கள் எம்டிஎஃப்ல பண்ணலாம். பிரேக் அவுட் காலை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சம் 1 வாரம் இல்ல 10 நாள் தான் வந்து ஹோல்டிங்லேயே இருக்கும். அப்படிங்கும்போது அந்த ஸ்டாக் வந்து நீங்கள் பண்ணலாம். பட் ரிஸ்க்குங்கிறது அதிகம், ரிவார்டுங்கிறதும் அதிகம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. செந்தில் ஃப்ரம் ஈரோட்லேருந்து கேட்டுக்கிறாரு. ஐ ஆம் யுவர் பெய்டு கிளையண்ட். ஐ வாண்ட் ஷேர் சம் குவைரீஸ் அபவுட் ஏஒய் ஃபைனான்ஸு. அதாவது என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஏஒய்இ ஃபைனான்ஸு நீங்கள் ரூ. 144 ரெக்கமெண்டேஷன் கொடுத்தீங்க. ரூ. 125 வந்தோடனே அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாக நல்லா இருந்துச்சு. ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் நல்லா கொடுத்துருந்தாங்க. அதனால் இந்த ஸ்டாக்கை நான் வந்து 125லையும் நான் வந்து வாங்கினேன். 120க்கு கீழே போச்சுன்னா எக்ஸிட் ஆகிடலான்ட்டு வெயிட் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து 150 வந்துச்சு. நான் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டேன். ஏன் இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த 125ல எக்ஸிட் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த பிரேக் அவுட் ஸ்விங் இது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் கிடையாது. இந்த ஏஒய்இ ஃபைனான்ஸை நான் வந்து ஃபண்டமெண்டல் பார்த்து கொடுத்துருந்தேன் அப்படின்னா அது வந்து ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். நான் வந்து பிரேக் அவுட் கொடுக்குறேன். பிரேக் அவுட்டுங்கிறது என்னன்னா, அதாவது நம்ம இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரஜினி மாதிரி வந்து அப்படியே ஒரு 2 ஃபைட் போட்டு 1 2 டூயட் பண்ணிட்டு போயிடணும். ஓகேங்களா? அந்த மாதிரியான சிச்சுவேஷன். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஷேவாக்கு மாதிரி வர பால் எல்லாம் அடிக்கணும். இல்லை அப்படின்னா அவுட் ஆகிட்டு போயிடணும். அந்த மாதிரி. ஸோ இந்த பிரேக் அவுட்டை பொறுத்த வரையும் ஃபண்டமெண்டல் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. டெக்னிக்கில் தான் பார்க்கணும். ஸோ டெக்னிக்கல் படி ஒரு லெவலில் வாங்குகிறோம். அப்போ அதுக்கு ஒரு டார்கெட்டு, அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஒன்று டார்கெட் போனால் ஹாப்பி, டார்கெட் புக் பண்ணிட்டு வந்துடணும். ஸ்டாப் லாஸ் போச்சுன்னா ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்துச்சு, ஹிட் ஆகிடுச்சு, அடுத்த ஸ்டாக்கில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வெளியே வந்துடணும். இல்லை இது வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஹோல்டு பண்ணி நிறைய ஸ்டாக் வந்து அண்டர் பெர்ஃபார்மில் போயிடுது. அதனால் வந்து பிரேக் அவுட் அப்படின்னா ஒரு பிரேக் ஆகுது அப்படின்னா அங்கே மேலே போயிட்டு விற்றுட்டு வெளியே வந்துடணும். அதாவது அது கூடவே போயிட்டு அது கூடவே வெளியே வந்துடணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது வந்து நான் வந்து எக்ஸிட் கொடுத்தேன். ஃபண்டமெண்டலாக நான் வந்து டெலிவரி கால்ஸ்லாம் கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் பாருங்கள், என்னுடைய பெய்டு சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஸ்டாக் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டலாக நான் வந்து கொடுத்துருக்குறேன் ஸ்டாக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கொஷின் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணிட்டேன். நான் கொடுத்த ஆன்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.